அந்த ஆடை வெட்டுறவன் மேலே கொண்டு போய் சமைக்கிறவன் எல்லாம் திருப்பூர் கீழே இருக்கக்கூடிய இந்துக்கள் தான். இஸ்லாம் இருந்து தெருவுக்குள்ள வரக்கூடாதுன்னா தீண்டத்தகாதுன்னு சொன்னால் நான் இஸ்லாம் ஆனன். யார் இஸ்லாம் பூரா எங்கேருந்து வந்தாங்க? சவுதியிலிருந்து வந்தாங்களா? நம்ம சொந்தக்காரன். 4 தலைமுறைக்கு எடுத்து பார்த்தா அவன் நம்ம உறவினர் கிறிஸ்தவன். தமிழர்களாக தான் இருந்திருக்காங்க. தமிழர்கள் அவங்கள படிக்கக்கூடாத ஜாதி, கோயில் இருக்கக்கூடிய தெருவுக்குள்ளே போகக்கூடாது, மேல் ஜாக்கெட் போடக்கூடாது பெண்கள்லாம், பெண்கள் வீட்டை விட்டு வெளியேறக்கூடாதுன்னு சொல்லும்போது தான் இஸ்லாம் ஆனான், கிறிஸ்தவன் ஆனான். இதை ஆக்குனது இந்த சனாதனம் தான், எச்ராஜா கூட்டம் தான். அப்போ அவங்க நோக்கம் என்னென்ன நோக்கத்தை தான் இப்போ பார்க்குறோம். இப்போ என்ன நோக்கம்னு கேட்டால், அங்கே ஏற்றினால் முருகனுக்கு பெருமை கிடைக்குமா? இந்த இப்போ ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. இது திருமல் நாயக்கர் காலத்திலிருந்து ஏற்றப்படுவதாக திருமல் நாயக்கர் காலத்து கல்வெட்டு சான்றா இருக்கு. அந்த இடத்தில் தான் ஏற்ற வேண்டும் என்பதற்கு நீதியரசருக்கு வர சான்று இருக்கா? ஆவணங்கள் இருக்கா? வழக்கறிஞரும் நீதிபதியும் எதை வைத்து வாதாட வேண்டும், எதை வைத்து தீர்ப்பு கொடுக்க வேண்டும்? நீதியரசு எதை வச்சு பார்க்கணும்? சான்றும் ஆவணமும். இப்போ தர்கா என்ன சொல்கிறாங்க? அது எல்லை கல்லுன்றாங்க. எல்லை பிரச்சனை வருது. மலையே திருப்புறங்குன்ற மலை தான், சரி சொல்லிக்க. அவங்க எதுவுமே எங்கள் எல்லை வேற உங்கள் எல்லை வேறன்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த ஆடு கோழி பலியிடும் போது அந்த ஆடை வெட்டுறவன் மேலே கொண்டு போய் சமைக்கிறவன் எல்லாம் திருப்பூர் கீழே இருக்கக்கூடிய இந்துக்கள் தான். அங்கே ஆடை வெட்டுறதே நம்ம அகமுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர் தான், நம்ம தோழர் தான்.